ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? திமுக கூட்டணியில் கருத்து முரண் இருப்பது உண்மைதான் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மத நல்லிணக்க பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடத்துவதற்காக தென் மாவட்டங்களை சார்ந்த ஜனநாயக சக்திகள் ஒருங்கிணைந்து முன்முயற்சி எடுத்திருக்கிற சூழலில் மார்ச் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள அந்த பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்திற்கு மதுரை மாநகராட்சி மாநகர காவல்துறை அனுமதி மறுத்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. சமூக நல்லிணக்கத்திற்கான பேரணி தான் இது மத உணர்வுகளை தூண்டுவதற்கோ சீண்டுவதற்கோ நடத்தப்படுகிற பேரணி அல்ல. எந்த மதங்களுக்கும் எதிரானதல்ல. அனைத்து மதங்களை சார்ந்தவர்களும் பங்கேற்கக்கூடிய சமூக நல்லிணக்க பேரணி பொதுக்கூட்டம். எனவே மதுரை மாநகர காவல் ஆணையர் அதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். சார், கொள்கை கூட்டணி சொல்லிட்டு முதலமைச்சர் மட்டும்தான் சொல்றாரு. கூட்டணியில இருக்கிறவங்க யாருமே சொல்றது கிடையாது. கள்ளச்சாராயம் அப்புறம் வேங்கைகள் விவகாரத்துல திருமாவளவன் கூட்டணி இருக்கிறதுனாலே கேள்வி கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேற்றைய தினம் அமைச்சர் செல்வராஜ் முதலமைச்சர் செல்வராஜ் சொல்லியிருக்காரு. சார், நீங்க எப்படி பாருங்க? திமுக கூட்டணியில் எந்த சலசலப்பும் இல்லை. கருத்து முரண்கள் இருந்தாலும் கூட கட்டுக்கோப்பாக ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பதுதான் அவர்களுக்கு உள்ள சிக்கல். ஆகவே இல்லாதது கொள்ளாததுகளை இட்டுக்கட்டி பேசுகிறார்கள். மற்றபடி அதில் எதுவும் சொல்வதற்கில்லை. சொல்றீங்க, உங்களோட கருத்தை வெளிப்படையாகவும் பிரச்சனை இல்லாமல் தெரிவிக்கிறதுக்கான அந்த கூட்டணியில சூழல் இருக்கா? இப்ப வெளிப்படையாவே நாங்க போராட்டங்கள் நடத்துறோம். வேங்கவேல் பிரச்சனைக்கு போராட்டம் நடத்திருக்கிறோம். பல்வேறு சமூக பிரச்சனைகளுக்கு போராட்டங்கள் நடத்திருக்கிறோம். அதெல்லாம் கூட்டணியில் இருந்து கொண்டேதான் போராடுகிறோம். கோரிக்கைகளை வெளிப்படையாக தான் பேசுறோம். முதல்வரை சந்திச்சு முறையிடுகிறோம். எல்லாமே வெளிப்படையாக தான் நடக்குது. எதுவுமே வெளிப்படையா என்ன சொல்றாங்கன்னா உங்களை புகழ்ந்துதான் பேசுறாங்க. அவர் வீரியமானவர், போல்டா சொல்லக்கூடியவர். அவர் ஏன் இவ்வளவு காமா இருக்காருன்னு தெரியல. அவருக்கு அந்த நெருக்கடி இருக்கிறதுனாலதான் இருக்காரு. ஒரு நெருக்கடியும் இல்லை. திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளும் ஒரு அங்கம். அந்த கூட்டணியை உருவாக்கியதில் விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. அந்த கூட்டணியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் விடுதலை சிறுத்தைகளுக்கு உள்ளது. ஆகவே அந்த அனைத்து பொறுப்புகளையும் ஏற்று செயல்படக்கூடிய ஒரு கட்சியாக நாங்கள் இருக்கிறோம். எந்த விதத்திலும் பலவீனப்படவில்லை.